அடுத்த ஆண்டில் இருந்து மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வை ஆன்லைன் வழியில் நடத்த மருத்துவ கல்வி அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இறுதியில் துவங்கி செப்டம்பர் இறுதி வரை பல்வேறு கட்டங்களாக சென்னையில் நடக்கிறது. இதற்காக மாநிலம் முழுவதிலும் இருந்து மாணவர்களும் பெற்றோர்களும் சென்னைக்கு வருகிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட நீண்ட தொலைவில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் பெற்றோர்களும் முதல் நாளே சென்னைக்கு வந்து விடுதியில் தங்கி மறுநாள் அவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் அவர்கள் மிகுந்த ஒரு பொருட்செலவை சந்திப்பதுடன் மிகுந்த ஒரு அலைச்சலுக்கும் ஆளாகிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக அடுத்த ஆண்டிலிருந்து ஆன்லைன் வழியிலான கலந்தாய்வை நடத்துவது என மருத்துவ கல்வி அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த கலந்தாய்வை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. அதே நேரத்தில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள், கம்ப்யூட்டர் வசதி இல்லாத மாணவர்கள் இதனால் ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஒரு உதவி மையம் அமைக்கலாமா என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகிறார்கள். இதற்கிடையே அதாவது மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வில் இருந்து இந்த ஆண்டு தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. இதன் காரணமாக 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. இது அடுத்த ஆண்டும் தொடருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவிக்கும் போது வழக்கம் போல் தற்போதுள்ள நடைமுறையை பின்பற்றி அடுத்த ஆண்டு கலந்தாய்வு நடத்துவதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷேக்குடன் சங்கரன்.